கதறுங்கள், நன்றாக கூச்சலிடுங்கள், உங்கள் சிவனை இங்கு அழையுங்கள். காப்பாற்றுங்கள் மகாதேவா, காப்பாற்றுங்கள், கருணை காட்டுங்கள் மகாதேவா, காப்பாற்றுங்கள், கருணை காட்டுங்கள் மகாதேவா, கருணை காட்டுங்கள். மகாதேவா, 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 தாங்கள் இதற்கான தீர்வை அளிக்காவிட்டால் வேறு எவர் அளிப்பார் கூறுங்கள். இந்த பேராபத்தினை தங்களால் தான் மிக எளிதாக போக்க இயலும் மகாதேவா. மகாதேவா, பிரபஞ்சத்தோரை இவ்வேதனையிலிருந்து காப்பாற்றுங்கள். ஒரு புறம் ஜிம்ராசுரனை வதம் செய்வதற்கான தீர்வு, அதே மறுபுறம் கன்னியாகுமரியின் அன்னை தந்தையின் வேதனை, அந்த பிரச்சனைக்கான தீர்வு. மகாதேவா, 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 இன்று வையகமே பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தங்களால் மட்டும்தான் இதற்கு தீர்வு காண இயலும். தேவி, இம்முறை விதியின் நியதியால் உதயமான இச்சூழ்நிலைக்கான தீர்வினை காணப்போவது நான் அல்ல. விதியின் நியதியில் என்னால் இடையூறு செய்ய இயலாது. ஏனெனில் இம்முறை விதியானது வேறொருவரை தேர்ந்தெடுத்துள்ளது. மகாதேவா, மகாதேவா, தாங்கள் இதில் இடையூறு செய்ய மாட்டீர்கள் என்றால், வழிகாட்ட மாட்டீர்கள் என்றால், பிறகு எவ்வாறு இதற்கு தீர்வு கிடைக்கும்? ஜிம்பராசுரனின் அக்கிரமத்திற்கு முடிவுதான் என்ன மகாதேவா? இம்முறை இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் யாவரும் இணைந்து இந்த சங்கடத்திற்கு தீர்வு கண்டிட வேண்டும். அதற்கு தர்மம் நிறைந்திருக்கும் கும்பத்தில் நீராடிய புனிதமானவர்களை விட உகந்தவர் எவர்? இக்கணம் பிரயாகத்தில் இருப்பவர்கள் உன்னத பக்தியை கொண்டு தியாகம் செய்து சபதமேற்று வேதனை அனுபவித்து அதர்மத்திற்கு எதிராக தர்மத்தை நிலைநாட்ட துணையாக இருக்க வேண்டும். இந்த சங்கடத்திற்கு அதுவே தீர்வு. அதன் பிறகே இயற்கையாலும் ஜிம்பராசுரனை வதம் செய்வதற்கான மார்க்கத்தை உருவாக்கிட இயலும். மகாதேவர் கூறியது சரிதான். நான் தியாகம் செய்கிறேன். இப்பொழுதே இக்கணமே நான் எனது வஸ்திரங்களை தியாகம் செய்ய போகிறேன். ஆம் மகாதேவா, நானும் இக்கணமே என் வஸ்திரத்தை தியாகம் செய்கிறேன். வானிலை எதுவாயினும் வஸ்திரமின்றி நான் இருப்பேன். ஒரு துறவி அனைத்தையும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். நான் வேதனையை பொறுத்துக் கொள்வேன். வாழும் வரை ஒற்றை காலில் நின்று தவம் புரிவேன். ஹர ஹர மகாதேவா. ஆம் மகாதேவா, நானும் இன்று சபதம் செய்கிறேன். வாழும் வரை இவ்விடத்திலேயே அமர்ந்து கொண்டு தங்களை எண்ணி தவம் செய்வேன். இக்கணம் முதல் நான் வாழும் வரை அன்ன ஆகாரமின்றி வாழ்வேன். பிரயாகத்தின் இந்த புனிதமான இடத்தில் மகாதேவர் கூறியதை மனதில் கொண்டு எங்களிடம் உள்ள அனைத்தையும் தானமாக தரப்போகிறோம். பிரயாக ராஜ்யத்தில் மகா கும்பம் நடக்கும் வேளையில் எங்களிடம் உள்ள அனைத்தையும் தானமாக தருவோம். நாங்கள் அனைத்தையும் தியாகம் செய்வோம். மகாதேவர் இன்று இக்கும்பத்தை பிரபஞ்சம் முழுவதும் அறியச் செய்து விட்டார். இனி இவ்விடம் அறியாமையில் செய்யும் பாவத்திற்கு பாவ விமோச்சனமும் ஆன்மாவை சுத்தம் செய்யும் இடமும் மட்டுமல்ல, மாறாக சரணாகதி மற்றும் தியாகத்தின் இருப்பிடமாக மாறும். அதோடு இங்கிருந்து அனைவருக்கும் ஒரு புதிய துவக்கம் ஏற்படும்.
துறவிகளின் ஒரு சமூகம் வஸ்திரமின்றி இருப்பார்கள். அதே நேரத்தில் சில துறவிகள் கடுமையாக தவமிருந்து சரணாகதிக்கு எடுத்துக்காட்டாவார்கள். சாமானிய மானிடர்கள் தானம் செய்வார்கள். சரியாக கூறினீர்கள் பிரபு. பிரபு, இந்த புனிதமான இடத்திலிருந்து சத்தியத்தின் ஒளி 8 திக்கும் பிரகாசமாக ஒளிரப் போகிறது பிரபு. ஆயினும் பிரபு, அதர்மத்தை அழிப்பதற்கு இயற்கை சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளதல்லவா பிரபு? இத்தருணம் இப்பிரபஞ்சத்திற்கே மிக ஆபத்தானது. இக்கணம் வேதனையுறும் மானிடர் எவராயினும் அவர்கள் யாவரும் மனதில் துணிவு கொண்டிருக்க வேண்டும். இயற்கையே நமக்கு உதவும் என்ற நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையின் சக்தியை இக்கணம் ஒன்றிணைப்பது அவசியம். ஏனென்றால் ஆபத்தான இத்தருணத்தில் நம்பிக்கையின் சக்தியே அவர்களுக்கு துணை நிற்கும். அப்பொழுதுதான் இயற்கையே அவர்களின் வேதனையை போக்க வல்லதாகும். சங்கடத்திற்கான தீர்வினை தரும். ஜிம்ராசுரா, உங்கள் லட்சியம் எங்கள் உயிரை பறிப்பது. ஆனால் மகாதேவரின் லட்சியமோ எங்கள் உயிரை பாதுகாப்பது. ஆகையால் நாங்கள் சிவசக்தி மீது நாங்கள் கொண்டிருக்கும் பக்தியை எழச் செய்து உன் மீது உள்ள அச்சத்தை போக்குவோம். சிவசக்தி மீது எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது. உனது அழிவு வெகு விரைவில் நேரும். வீரர்களே, என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இவர்கள் அனைவரும் செய்த காரியத்திற்கு உகந்த பரிசளிக்க வேண்டியது நம் கடமை. உங்கள் சாட்டையை எடுங்கள். இவர்கள் அனைவருக்கும் உகந்த பரிசை வழங்குங்கள். துவங்குங்கள். கற்பூரகாரம்
தேவி, பிரபஞ்சத்தில் அனைவருடனும் சேர்த்து இந்த சிவனும் தங்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறோம். பிரபஞ்சத்திற்கு சகாயம் புரிந்திட வேண்டும். ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. மகாதேவா, மகாதேவா, அடுத்த 8 நாழிகைக்கு நான் இங்கு அமர்ந்து சிவனுக்காக தவம் புரிவேன். ஒருவேளை அவர் வராமல் என்னை விவாகம் செய்து கொள்ளாமல் போனால் சிவனை விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை நான் துறந்து விடுவேன். தினமும் நான் இங்கு தவம் புரிவேன். இப்பொழுது இந்த ஜிம்பராசுரன் அந்த பெண்ணை காண செல்லவும் மாட்டான். அதே நேரம் அந்த பெண்ணும் இங்கு வரமாட்டாள். அதன் பின்பு இந்த ஜிம்பராசுரன் அமரனாகி விடுவான். அமரன்! நான் எனது வஸ்திரங்களை தியாகம் செய்ய போகிறேன்.
வாழும் வரை ஒற்றை காலில் நின்று தவம் புரிவேன். இன்று சிவனும் சக்தியும் தங்களால் ஆன அனைத்து முயற்சிகளையும் செய்வார்கள். அவர்களுக்கு துணையாக அண்ட சராசரமும் துணை இருந்தாலும் ஜிம்பராசுரன் யுத்தம் புரிய மாட்டான், உயிரை துறக்கவும் மாட்டான். அந்த பெண்ணின் முன்பாக ஜிம்பராசுரன் சென்றால்தானே யுத்தம் நிகழும். அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன், நிச்சயம் அனுமதிக்க மாட்டேன். இயற்கையின் தேவி உங்கள் அனைவரையும் அழைக்கிறாள். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு உதவி கோருகிறாள். இக்கணமே இயற்கையின் வடிவமான அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்படட்டும். இயற்கையின் தேவியான நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், வழிகாட்டுங்கள். அதர்மத்தை அழிக்க வழிகாட்டுங்கள், வழிகாட்டுங்கள், வழிகாட்டுங்கள். என்ன நடக்கிறது? பதில் கூறுங்கள் தாயே. எனக்கு விளங்கவில்லை குருதேவா, இதற்கு என்ன காரணம்? இன்று முதல் முறையாக இவ்வையகம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு சாட்சியாகிறது. மிக கடுமையான சூறாவளி காற்று அடித்த பிறகும் இந்த தீபம் அணையவில்லை. ஏனென்றால் அதர்மத்தின் இருளானது தர்மத்தின் ஒளிக்கு முன்னால் நிலைக்காது. பிரபஞ்சத்தோர் நினைவில் கொள்ளட்டும், சூழ்நிலை பாவத்திற்கு காரணமாகலாம், ஆனால் புண்ணியம் புதிய சூழ்நிலையை உருவாக்கும். ஆயினும் பிரபு, அதர்மம் அழிய வேண்டும் என்றால் அந்த ஜிம்ராசுரன் தேவி கன்னியாகுமரி இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டுமே. பிரபு, அவன் அங்கு செல்வானா? நிச்சயம் அவன் அங்கு செல்வான். ஏனென்றால் இயற்கை ஜிம்ராசுரனின் சம்ஹாரத்திற்கான மார்க்கத்தை தந்துவிட்டது.
குருதேவா, அங்கு பாருங்கள். மகாதேவா, 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 மகாதேவா. மகாதேவா, மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. இது என்ன மாயை? நான் எவ்வாறு இவ்விடம் வந்தேன்? ஏனெனில் இதுவே இயற்கையின் நியதி. காலனிடமிருந்து தப்பிச் செல்வது இயலாது. பிரபஞ்சத்தில் எவராயினும் ஜனனிக்கும் பொழுதே அவர்களுக்கான முடிவும் தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. தக்க தருணத்தில் இயற்கையே அவரவரது முடிவிற்கான மார்க்கத்தை கண்டறிந்துவிடும். ஜிம்பராசுரா, உன் மரணமும் கன்னியாகுமரியின் கரங்களால் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது. உன் மரணமும் கன்னியாகுமரியின் கரங்களால் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது. யார் யார் இவ்வாறு கூறியது? இது எவருடைய குரல்? மகாதேவன். மகாதேவரா? ஆனால் அவன் ஒன்றை மறந்து விட்டான். எந்த ஜிம்பராசுரனை வதம் செய்ய சிவனாலும் அந்த ஆதி சக்தியாலும் இயலவில்லையோ, அந்த ஜிம்பராசுரனை சம்ஹாரம் செய்ய இந்த சக்தியற்ற பெண்ணால் மட்டும் எவ்வாறு இயலும் மகாதேவா? நான் அதீத சக்தி படைத்தவன். என்னை எதிர்கொள்வதற்கு உன்னால் இயலாது பெண்ணே. நொடி பொழுதில் அழிந்து விடுவாய். ஜிம்பராசுரா, அங்கிருந்து தப்பித்து விடு. முன்னே நிற்கும் அந்த பெண் உன் காலனாவாள். அவள் பெயர் கன்னியாகுமரி. தப்பித்து ஓடு. அங்கிருந்து ஓடாவிட்டால் இன்று உன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாளாகிவிடும். மகனே ஜிம்பராசுரா, அங்கிருந்து தப்பித்து ஓடு. அது சிவன் மற்றும் சக்தியின் சூழ்ச்சியாகும். உன்னை சம்ஹாரம் செய்வதற்கான ஏற்பாடு இது. ஆம் ஜிம்பராசுரா, கன்னியாகுமரியிடம் பேச வேண்டாம். அங்கிருந்து சென்று விடு. நான் சில நாழிகைக்கு மட்டுமே உன்னிடமிருந்து தப்பிக்க வேண்டும். அதற்கு பிறகு
உன்னால் இவ்விடத்தை விட்டு செல்லவும் இயலாது. அதோடு நான் இவ்விடத்திற்கு மீண்டும் வரமாட்டேன். உனது அந்த சிவசக்தியின் தந்திரத்திற்குள் நான் சிக்க மாட்டேன். அவர்கள் எந்த அளவிற்கு முயற்சி செய்தாலும் சரி, உன்னால் என்னை எதுவும் செய்ய இயலாது. மதிக்கட்டவனே, அவளோடு விவாதம் செய்யாதே, தப்பித்து ஓடு. தேவி கன்யாகுமரி, தங்கள் ஜனனத்தின் உத்தேசம் ஜிம்பராசுரனை வதம் செய்வது. ஆம் கன்யாகுமரி, இன்று உன் கரங்களால் ஜிம்பராசுரன் உயிர் துறக்க வேண்டும். தேவி கன்யாகுமரி, தர்மத்தை காப்பாற்றுங்கள். ஜிம்பராசுரனை வதம் செய்யுங்கள் தேவி. அதர்மத்தை சம்ஹாரம் செய்யுங்கள் தேவி. ஜிம்பராசுரனை வதம் செய்யுங்கள் தேவி. வதம் செய்யுங்கள். தர்மத்தை காப்பாற்றுங்கள் தேவி. மென்மையான மலரை போன்ற என் மகள் ஜிம்பராசுரனுடன் யுத்தம் புரிய வேண்டுமா? பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் ஏன் இவளிடம் உதவி கோருகிறார்கள்? இல்லை, நமது மகள் கன்னியாகுமரிக்கு நான் உதவி செய்வேன். எந்த ஆபத்தும் நேராமல் நான் உதவி செய்வேன். வா மகளே, இல்லம் செல்வோம். என்ன பார்க்கிறாய்? வா எங்களுடன். தங்களின் கடமை யாதென்பதை உணர்ந்திடுங்கள் கன்யாகுமரி. தர்மத்தை நிலைநாட்ட ஜிம்பராசுரனை வதம் செய்திடுங்கள். தர்மத்தை நிலைநாட்ட ஜிம்பராசுரனை வதம் செய்திடுங்கள். தப்பித்து விட்டேன், நான் தப்பித்து விட்டேன். ஜிம்பராசுரனை வதம் செய்திடுங்கள். தர்மத்தை நிலைநாட்ட ஜிம்பராசுரனை வதம் செய்திடுங்கள். தங்களின் கடமை யாதென்பதை உணர்ந்திடுங்கள் கன்யாகுமரி. தர்மத்தை நிலைநாட்ட ஜிம்பராசுரனை வதம் செய்திடுங்கள். ஜிம்பராசுரனை வதம் செய்திடுங்கள். மகாதேவா, எந்த ஜிம்பராசுரனை வதம் செய்ய சிவனாலும் அந்த ஆதி சக்தியாலும் இயலவில்லையோ, அந்த ஜிம்பராசுரனை சம்ஹாரம் செய்ய இந்த சக்தியற்ற பெண்ணால் மட்டும் எவ்வாறு இயலும் மகாதேவா? ஜிம்பராசுரா, உன்னையும் உன் அகங்காரத்தையும் நான் அழிப்பேன். உன்னை நான் சம்ஹாரம் செய்வேன். உன்னை நான் சம்ஹாரம் செய்வேன். உன்னை நான் சம்ஹாரம் செய்வேன். அங்கேயே நில் ஜிம்பராசுரா. இனி உன்னை என்னிடமிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது. இனி உன்னை என்னிடமிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது. மகளே, ஜிம்பராசுரனை எதிர்த்து போராடுவது எளிதான காரியம் அல்ல. நான் கூறுவதை கேள். இல்லம் செல்லலாம். என் காதலில் உண்மை இருந்தால், சிவன் மீது நான் வைத்திருக்கும் உணர்வில் உண்மை இருந்தால், இந்த வில்வ இலைகள் உடனடியாக பறந்து சென்று ஒரு சூறாக மாறட்டும். அதை கடந்து ஜிம்பராசுரன் செல்லக்கூடாது. அவ்விடத்தில் அவன் என்னுடன் யுத்தம் புரிய வேண்டும்.
ஜிம்ராசுரா, உன்னிடம் வீரம் இருந்தால் என்னை வதம் செய், இல்லையேல் என் கரங்களில் இறக்க தயாராகிவிடு. யுத்தம் செய், சம்ஹாரம் செய், இல்லையேல் செத்து மடி. நம்ப முடியவில்லை. இவளுக்கு எங்கிருந்து இந்த சக்தி வந்தது? விதியின் நியதியாவும் இயற்கை கிணங்கவே எழுதப்படுகிறது. நியதியில் எழுதப்பட்டது நிகழ்வதற்கு நிச்சயம் இயற்கை துணை நிற்கும். விதியின் பிடியிலிருந்து இந்நாள் வரை எவரும் தப்பிச் சென்றதில்லை. நிகழ்ந்த கர்ம பலனை அனுபவிக்காதவர் எவருமே இல்லை. இந்த சிவசக்தியும் கூட விதியின் நியதிக்குட்பட்டவர்களே. ஆகையால் இன்று கன்னியாகுமரிக்கும் ஜிம்பராசுரனுக்கும் யுத்தம் நிகழும். ஜிம்பராசுரன் வதம் செய்யப்படுவான். அண்ட சராசரத்தில் உள்ள அனைவரும் உன்னை வதம் செய்ய எனக்கு துணையாக இருக்கிறார்கள். இன்று நீ என்ன முயற்சித்தாலும் என்னிடமிருந்து தப்பிக்க இயலாது. உன் உயிரை இழப்பதற்கு தயாராகிவிடு. உன் உயிரை இழப்பதற்கு தயாராகிவிடு. குருதேவா, ஏதேனும் செய்யுங்கள். ஜிம்ராசுரனை அங்கிருந்து காப்பாற்றுங்கள். நடப்பதை கவனமாக காணவில்லையா? கன்னியாகுமரியும் ஜிம்பராசுரனும் எவ்விடத்தில் நிற்கிறார்களோ அவ்விடத்தில் மகாதேவரின் வில்வ இலைகள் நிரம்பி உள்ளன. வில்வ இலைகளைக் கொண்டு கன்னியாகுமரி வேலி அமைத்திருக்கிறாள். மகாதேவரின் அனுமதியின்றி அப்பகுதிக்குள் நுழையவும் இயலாது, வெளியில் செல்லவும் இயலாது. இந்நிலையில் ஜிம்பராசுரனுக்கு என்னால் உதவி செய்ய இயலாது. அங்கிருந்து ஜிம்பராசுரன் தப்பிப்பதற்கு எந்த வழியும் இல்லை. கூறு ஜிம்பராசுரா, எதை தேர்ந்தெடுப்பாய்? மரணமா அல்லது யுத்தமா? அல்லது யுத்தமா? பதில் கூறு ஜிம்பராசுரா, எதை தேர்ந்தெடுப்பாய்? யுத்தம். சரணடைந்த பிறகு கிடைக்கும் மரணமானது வீர மரணமாக கருதப்படாது. அந்த மரணம் களங்கப்பட்ட மரணம் மட்டும்தான். இந்த ஜிம்பராசுரன் இறந்த பிறகும் துளி அளவுக்கும் களங்கத்தை சுமக்க விரும்பவில்லை. கன்னியாகுமரி, தயாராக இரு. இந்த ஜிம்பராசுரன் உன்னை யுத்தத்திற்கு அழைக்கிறான்.
முன்னேறி வா. வந்து இந்த ஜிம்பராசுரனுடன் யுத்தம் செய். உன்னிடம் சக்தி இருந்தால் முன்னேறி வா. முன்னேறி வந்து ஜிம்பராசுரனை சம்ஹாரம் செய். ஜிம்பராசுரனை சம்ஹாரம் செய். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. பிரபஞ்சத்தில் இருக்கும் யாவரும் உறவுகள், நிபந்தனைகள், அளிக்கும் வாக்குகளால் பிணைக்கப்பட்டவர்கள். அன்னை தந்தையோ, சகோதர சகோதரியோ, பதி பத்தினியோ, நட்புறவோ யாவுமே நிபந்தனை கொண்டும் சில தன்னல எண்ணங்களுக்குள்ளும் அடங்கும். ஆனால் எந்த உறவு தூய மனம் கொண்டு உருவாகிறதோ, முழு மனதுடன் கடைபிடிக்கப்படுகிறதோ, அதில் நிபந்தனைகள் எவற்றிற்கும் இடமேதுமில்லை, வாக்கிற்கும் அவசியம் இல்லை. அதில் அவசியமானது ஒருவர் மனதை மற்றொருவர் புரிந்து கொள்ளும் திறன் மட்டுமே. அவ்வாறு இரு மனம் இணைந்தால் பிறகு அவ்விருவருக்கும் இடையில் வாக்குறுதிகளோ, தன்னலமோ அல்லது நிபந்தனையோ அவற்றிற்கு இடமேதுமில்லை.